குழந்தை ராமரின் நெற்றியில் சூரிய ஒளிக்கதிர் படும் நாள். விஞ்ஞான அறிவுடன் கட்டப்பட்ட அற்புத வடிவமைப்பிற்குள் புகுந்து வரும் சூரியனார். அயோத்தி ராமர் கோவிலில் ராம நவமி தினம் ஏப்ரல் 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. அந்த நாளில் அந்த கோவிலின் கருவறையில் அமைக்கப்பட்டிருக்கும் குழந்தை ராமர் சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிக்கதிர் பட்டு பிரகாசிக்கும் வண்ணம் அறிவியல், கட்டடவியல் அனைத்தும் ஒன்றிணைந்து ஆன்மீக சிந்தனையை அதிகரிக்கும் வகையில் கோவில் அறக்கட்டளையுடன் விஞ்ஞானிகள் இணைந்து ராமரின் பிறந்த நாளை அனுசரிக்கும் விதமாக இந்த ஏற்பாடுகளை செய்துள்ளனர். வட இந்திய மக்களால் அதிகமாக கொண்டாடப்படும் ராம நவமி ஏப்ரல் 17ஆம் தேதி கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் அன்றைய நாள் குழந்தை ராமரின் நெற்றியில் 4 நிமிடங்கள் நிலைத்து நிற்குமாம். குறிப்பாக ராமரின் பிறந்த நாளை கொண்டாடும் ராம நவமி நாளில் மட்டும் சூரிய ஒளிக்கதிர் ராமரின் நெற்றியில் திலகம் போல படுமாறு கண்ணாடிகள், லென்ஸ்கள் கொண்ட வடிவமைப்பு உருவாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஏராளமானோர் அயோத்தி கோவிலுக்கு சென்றுள்ளனர். சும்மா மாப்பிள்ளை மாதிரி 6 அடி உயரத்தில் கெத்தா உயர்ந்து நிற்கும் மாப்பிள்ளை சம்பா. மணப்பெண் போல செழிப்பா வளர்ந்து நிற்கும் கிச்சலி சம்பா. இயற்கை முறையில் பாரம்பரிய நெல் விதைகளை மீட்டெடுத்து விவசாயம் செய்து லட்சம் லட்சமாக அள்ளும் பட்டதாரி இளைஞரின் மாத்தி யோசிச்ச மாற்று பிளான். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கீழச்சாலை கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர் அருளானந்தம் கடந்த 6 ஆண்டுகளாக தன்னிடம் உள்ள 2 ஏக்கரில் இயற்கை முறையில் விவசாயம் செய்து மறைந்து போன மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, கிச்சலி சம்பா, சீரக சம்பா, பூங்காறு, வாசனை சீரக சம்பா உள்ளிட்ட நெல் ரகங்களை தேடி தேடி சேகரித்து சாகுபடி செய்து வெற்றி கண்டு அசத்தி வருகிறார். அதில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதி மருத்துவ குணம் வாய்ந்தது மாப்பிள்ளை சம்பா என தகவல்கள் கிடைக்கின்றன. மேலும் பூச்சி மருந்து தெளிக்காமல் அருளானந்தம் தயாரிக்கும் இந்த அரிசிக்கு அதிக மவுசு. அக்கால பழமொழி போல மண் மடிக்க மடிக்க எருவாகும். இதற்கு உதாரணமாக ஒரு உழவுக்கு 8 சால் உழவு செய்தும் மண்புழு, கடல் பாசி, இலை சத்து மற்றும் சாண எரு, கல்ல புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, பஞ்சகவியம் போன்றவற்றை உரமாக வயலில் இடுவதால் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நத்தை, புழுக்கள், தட்டான், ஊசி காளான் என பல்லுயிர் பெருக்கமும் அதிக அளவில் கிடைத்து அந்த வயல்வெளி மருத்துவ குணமாக மாறுகிறதாம். அருளானந்தம் ஏக்கருக்கு 15,000 ரூபாய் செலவு செய்கிறார். அதில் 80,000 ரூபாய் லாபமாக கிடைப்பதாக கூறுகிறார். 61 கிலோ மூட்டையை மாப்பிள்ளை சம்பாவுக்கு 1,750 ரூபாய்